நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமித்தோப்பு அருகாமையில் சித்த வைத்தியசாலை டாக்டர் வைகுந்தர்ல டைரெக்டாக மீட் பண்ண வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேருக்கு கை கால் இந்த தலைவலி, காது வலி, பல்லு வலி அப்படின்னு நிறைய வருது. பட் அவங்க டைரெக்டாக வந்து இந்த மெடிசின் வந்து அவங்களே கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இதை பற்றி அவங்கள்ட்ட கொஞ்சம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். வணக்கங்க. இந்த மக்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போ தலைவலி, காது வலி, பல்வலி நீட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு நிறைய செலவும் இருக்குது. பட் நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடனடியாக கம்மியாகுமாங்கிற டீட்டெயிலில் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் மருத்துவம் உண்டு, கண்டிப்பாங்க. ஆனால் அந்த மருந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேலை பார்க்கணும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வாகும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும், வேறுபடும். அதை பொறுத்து அந்த நோய் குறையதனுடைய இது ஒவ்வொரு உடல்நிலைக்கும் பொறுத்து மாறும். கண்டிப்பாங்க. பொதுவாக அதுக்கு தலைவலின்னு சொல்லியாச்சுன்னா 10 வருஷமா தலைவலி இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆமாங்க. அவங்களுக்கு சிலருக்கு 3 நாள்லயே தலைவலி குறைஞ்சிடலாம். ஆமாங்க. சிலர் 4 நாளா தான் இருக்கு, குறையவே இல்லை சொல்லுவாங்க. அவங்களுக்கு 3 மாதம் மருந்து எடுக்க வேண்டியது கூட ஆயிடலாம். ஏன்னா வெறுமனே தலைவலின்னு சொல்லியாச்சுன்னா அது தனியா வாதமாட்டம் இருக்கு. அதுக்கான காரணத்தை பொறுத்து மருந்து எடுக்கக்கூடிய நாள் அளவு மாறுபடும். தலைவலிக்கு பொதுவா பயன்படுத்தக்கூடியது கருவேலம்பட்டை தைலம், கருஞ்சூரப்பட்ட தைலம். கருவேலம்பட்டைன்னா நம்ம கருவேப்பிலையில இருந்து வரதா அல்லது வேல மரம் இருக்கு பாத்தீங்களா, உடை நம்ம இதுல சொல்ல போனா அதுல உள்ள ஒரு இது. அதுல கருப்பு இனம், அதனாலதான் கருவேலம். பட்டை, அதுல இருக்கக்கூடிய பட்டையில இருந்து முக்கியமா என்ன செய்யும், இந்த மருந்துல சேரும். கண்டிப்பாங்க. ஆமா. இது நம்ம தலைக்கு தேய்ச்சி வரக்கூடிய தைலம். தலைக்கு தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வெந்நீர்ல குளிச்சு வந்தா நமக்கு அந்த தலைவலி என்ன செய்யும், குறையும். அதே மாதிரி பல்வலிக்குன்னு எடுத்துக்கிட்டா இத ஒரு பஞ்சுல நினைச்சு எந்த பல்லு வலி இருக்குதோ அதுல வச்சு கடிச்சு பிடிச்சுக்கிட்டாலும் என்ன செய்யும், உடனே குறையும். இத வாயை கொப்பளிக்கிறதுக்குள்ள தைலம். சிலருக்கு ஈறு வீக்கம், ரத்த கசிவு இந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த தைலத்தை ஒரு 5 மில்லி வாயில விட்டு அந்த வாயில விட்டு கொப்பளிக்கும் போது அந்த எண்ணெயினுடைய பசை முழுமையா என்ன செய்யணும், குறையணும். அந்த அளவுக்கு கொப்பளிச்சு துப்பி பதிவா செஞ்சு இருந்தாச்சுன்னா வாய் பல்லுல இது எல்லாத்தையும் என்ன செய்யும், சம்பந்தமான நோய் எல்லாமே கம்மியாகும். கண்டிப்பா. இது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? இது துவர்ப்பு தான் அதிகமா இருக்கும். ஓகேங்க, நல்ல தெளிவாட்டு சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.